அற்புதமான நாடகம் உங்கள் முன் அரங்கேறவிருக்கிறது. இந்த சிறந்த நாடகம் கிளவிகுளம் மற்றும் சுற்று வட்டார கிராம பொதுமக்களினுடைய ஏகோபித்த ஆதரவோடு வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அருமையாக பாடிய அத்தாச்சி காட்டாணி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிவனே போற்றி, எல்லாத்தவர்க்கும் இறைவா போற்றி, சங்கரதாஸ் சுவாமிக்கு பாவன மதுரானிலையே மதுராஜனமையே தானே மங்கள நாடக போதினே தாமே மங்கள நாடக போதினே வணக்கம். அடிமுவாரக்காரி தொழகி உலகு அடிமுங்களிடம் செய்கிறது பாக்கியம் எனக்கு நீங்க அரவிடமும் மீன் வாசம் இருக்கும் அடி மீனாட்சி வந்தா நீ வாசம் அடிக்கும் அத்தாடி மாரியம்மா மாரியம்மா அத்தாடி மாரியம்மா ஒரு அகிலக்க மாரியம்மா நன்றி. என்னங்க கேட்டதும் கொடுப்பகை கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையும் கிருஷ்ணா கிருஷ்ணா எட்டிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழைகள் மன
நன்றி. அடிபோமாதா நீ இந்த ஊரை காண்கிற குளமாதா எல்லோருக்கும் தெரியாதா இத பாட்டு கட்டி பாட சொல்லுதே இந்த ஊர் காத்து புது முத்து விட்டு இதை கேட்குதே இந்த பூந்தோப்பு தாய்
மாறாத அன்பு சகோதர செயலுக்கும் மற்றும் கடமை கண்ணியம் கண்டவன் என்று சொல்லக்கூடிய எங்க காவல் குணப்பணி என்று கடமை சேர்ந்தால் இருந்துள்ள அனைத்து காவல்துறை அதிகாரியாவுக்கும் மற்றும் கூடியிருக்கின்ற பாசனேந்து ஒன்றுபட்டு சொல்லக்கூடிய அன்பு பாச உறவுகள் அனைவருக்கும் இனி ஒரு இரவு வணக்கம். மாலை அணித்து கௌரவப்படுத்திய பாசமுள்ள கிராமமும் அன்பு கிராமம் கிளைக்குளம் கிராமத்தார்களுக்கும் மற்றும் வரிசிக்கின்ற அனைத்து பாசமிகு அன்பு பாச உறவுகள் அனைவருக்கும் எங்கள் சார்பிலும் என சார்ந்த தமிழ்நாட்டு நாடக நடிகர் சங்கத்து சார்பிலும் நன்றி கலந்த வணக்கம் தெரிந்து கொண்டு எங்களது கலைப்பணி தொடங்குகின்றோம். நன்றி வணக்கம். வணக்கத்தை எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க. ஒரு வருஷம் இருந்துச்சு, ஒரு வருஷம் ஆச்சு உங்களை சந்திச்சு. ஆமா 2 வருஷம் ஆச்சு ஒன்னுல சந்திச்சு. நீதான் சந்திரிச்சுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமா அதனால எப்ப ஒன்று சொல்ல விரும்புறேன். அப்போ எப்போ எல்லாத்துக்கும் ஒரு சிறிய ஆசை இருக்கும். விடிய விடிய செய்தா விடிய விடிய செய்யதானே வந்திருக்கேன், செய்யணும் நம்மளுக்கு. ஆமா எப்ப எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும். எனக்கு ஒரு சிறிய ஆசை. எங்க அத்தம்மா ஒன்று இருக்கு. எங்க அத்தம்மா கண்ணத்தம் ஒரு முத்தம் கொடுக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. அது உனக்கு மட்டுமா எல்லா பேருக்கும் எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும்ல. நானும் விழுந்து விழுந்து பார்த்தேன். எங்க அத்தம்மாட்ட ஒரு நாள் சாப்பாடு போட்டு வச்சு கேட்டேன், ஏமா உன் கண்ணத்தை ஒரு முத்தம் கொடுத்துக்கலாமான்னு கேட்டேன். எங்க அத்தா என்னப்பா கண்ணத்தை மட்டும் தான் கேட்டேன், மத்த எங்க கேட்டா செருப்பு கிட்ட அடிச்சு போடுவானியா வங்கு வங்குண்டு. கேட்டேன் எங்க அத்தம்மாவட்ட உன் கண்ணத்தை ஒரு முத்தம் கொடுத்துக்கலாமான்னு கேட்டேன். ஒத்துக்குச்சுல. அங்கிட்ட வந்து ஒரு வித்தியாசமா பேசுவாங்க எங்க ஊர் சைடு. எப்படி வர்றது அப்படின்ட்டேன். அத பாத்தீங்கன்னா என் மாமா சொன்னா வர்றது அப்படின்ட்டேன். நான் வர்றதா அப்படின்னு சொல்லிட்டு மேல வெடிடு மங்குடு கூச்சிடு மங்குடு கூச்சமே. அப்ப பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல எங்க அம்மா கிடக்கு சங்குடு கூச்சாங்க சவா புலம்பு நாளைக்கு வரும். அதனால மங்குடு கூச்சு பாத்தீங்கன்னா ஆமா புதுக்கையில பாத்தீங்கன்னா எங்க கிளவி ஒன்று வீட்டுல படுத்து கிடந்துச்சு. என் கிளவி எத்திரிச்சா படாருனா இதுக்கோ பிள்ளை கற்பழிக்க பாக்குறானே அப்படின்னு என் கிளவி எத்திரிக்க பக்கத்துல என்ன பாட்டு இருந்திருக்கு. என்ன பாட்டுல மடாறு தட்டி விட்டு எங்க கிளவி மடாறு கீழ் செத்து போனோம். எங்க சின்ன மாமாவுக்கு பெரிய மாமாவுக்கு சண்டை. எப்படி ஏன்டா என் வீட்டுல சோறு ஊத்தாம கிளவி அடிச்சு விட்டேன், இங்க வந்து மாதிரி கொண்டு விட்டாரு சண்டால பாதி அப்படின்ட்ட. இப்ப எங்க அத்தம்மாட்ட கேட்டமே தான் மக்கள் கூச்சு போய் கிளவி செத்து போனான். கிளவி செத்து போனது மாமனு சின்ன மாமனு பெரியவங்க அடிச்சு கிடக்காங்க. ஏண்டா நான் தான் சோறு ஊத்தாம அடிச்சு விட்டேன், நீ ஏன்டா அந்த கிளவி சோறு ஊத்தாம கொண்டு விட்டியடான்னு சொன்னதுமே அப்பதான் பார்த்தா நீ நைட்டு சண்டையோட சண்டை வீட்டுல போய் படுக்கிறேன். படுத்துமே அத்தம்மா கனவு வந்தா. எங்க அத்தம்மா கனவு வர்ற நீங்க அத்தம்மா கண்ணத்தை முத்தம் கொடுக்க போல உயிர் பழச்சு பெரிய விஷயம். மாமா கண்ணத்தை முத்தம் கொடுக்குற போல பக்கத்துல கரண்ட் பாக்ஸ் எனக்கு தெரியல. முத்தம் கொடுக்க நிறுத்துக்குச்சு. அப்ப என்ன பண்ணி எதை நிலைமை நீ தப்பிச்சுக்கிட்டு Thank you.
அப்படி இருக்கணும் சொல்லு சுருக்கொண்டு பரவாயில்ல இப்படிதான் இருக்கணும். இப்ப ரொம்ப நாள் ஒரு கூத்து நடந்துச்சு இந்த கொரோனா டைம்ல. கொரோனா டயத்துல ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருந்தேன். எங்கட கூத்து நடந்துச்சு? முக்கியமான கூத்துப்பே எனக்கு கூத்துல வந்து ஒரு கூத்து நடந்து போச்சு. என்ன கூத்துனாப்பே அப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா கொரோனா டயத்துல வெல்டிங் பண்ற வேலைக்கு போயிருந்தேன். வெல்டிங் பண்ற வேலைக்கு போறதுல வந்து பெண்ட் எடுக்கிறான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆன ஆளு. பெண்ட் எடுக்கிறதுல எங்க ஓனர் சொல்லிட்டு போயிட்டாப்புல ஒரு ஆள் சாமா கொண்டு வருவாப்புல. சாமான எப்படின்னா பெண்ட் எடுத்துட்டு சொல்லிட்டு போயிட்டாப்புல. நானும் சாமான பெண்ட் எடுத்துன்னு சொல்லி அவர் ஆர்வத்தில் இருந்தேன். ஒரு ஆள் வந்தாப்புல நைட் டியூட்டி போயிட்டு வந்து வரப்போக்க சாமான பெண்ட் எடுக்கன்னு சொல்லிட்டு பசாம படுத்தாப்புல. நானும் சாமான தேடி பார்த்து சாமானே கிடைக்கல. சாமா கிடைக்கல. என்ன சாமா? அந்த சாமான வச்சு நீ ஆடி தெரியும் மழுக்கு 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 மழுக்குண்டு. ஆமா சாமான பார்த்து சாமான கிடைக்கல. அப்ப பார்த்தா வேட்டிக்கல போட்டு கட்டுறதுக்கு சாமான பார்த்தா சாம அம்மைக்கு பெரிய பெண்டா இருந்துச்சு. சாமானுடைய பெண்டு சொல்லிட்டு போல பெரிய பனை தண்டி பனை அதான் பெண்ட் எடுக்கிறதுக்கு கல்லு மாதிரி தூக்கி ஒண்ணு சொருவிட்டு சுத்தியில் அடுத்த சுத்தியில் எழுதுன்னு சொல்லிட்டு சம்பட்டி இருக்கிற சம்பட்டி கொண்டு மட்டார்னு ஒரு அடி சாமான் பெண்டு நிமிந்துருச்சு. அப்படியே நடார்ந்து நிமிர்ணும்ல நிமிந்துருச்சு. நிமிந்தேன்னு பாத்தீங்கன்னா என் ஓனர் வந்து கேட்கிறாரு என்ன பேயா இல்ல சாமான் நல்லா பெண்டு எடுத்தானா அவனு கேட்க. அவர் சொல்றாப்புல சாமான் எடுத்தியா பெண்டு அப்படி எடுத்தியா அழுகுறாப்புல சாமான போச்சு. சாமான பெண்டாகி போச்சு. பெண்டால நிமித்திருக்கோம்ல சாமான் எடுத்தியா பெண்டு எடுத்தியா அப்படி எடுத்தியா நல்லா எடுத்துச்சா உங்க ஏடிங்க வெல்டிங் கம்பெனி சொல்லிட்டு வேட்டி கிளம்பிட்டேன். அதனால ஒரு ஊர்ல 4 முட்டாள் இருந்திருக்கேன். ஆமா 4 முட்டாள் ஒரு முட்டாள் அறிவாளி முட்டாள். அந்த அறிவாளி முட்டாள் வந்து சொல்லியிருக்கேன் ரொம்ப நாள் ஆசை குதிரை வாங்கணும்னு சொல்லி. குதிரை வாங்கணும்ல குதிரை வாங்கணும் சொல்லி அனுப்பிச்சு விட காசை கொடுத்துட்டு குதிரையை வாங்கிட்டு வர சொல்லிட்டு குதிரை வாங்குறதுக்காட்டி குளத்த மக்கற போய் இருக்காங்க 3 முட்டாளுங்க. 3 முட்டாள் போய் நிக்க குளத்தாக்கரையில. குளத்தாக்கரை என்ன குதிரை இருக்கும்? சாமி குதிரை இருக்கும். ஐயனார் குதிரை கருசாமி குதிரை தான் இருக்காங்க இருக்கு. அந்த குதிரையை பார்த்து நிக்கிறாங்க. குதிரை கிடைக்குமா கிடைக்காதா குதிரை கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு. அந்த குதிரை கிடைக்காது சொல்லிட்டு அப்பதான் பார்த்தா ஒரு ஆள் பெரிய மனுஷன் வந்தாப்புல விருண்டு வந்த செகண்ட் ஏப்ப எங்கெல்லாம் இந்த குதிரை கிடைக்காது கொல்லப்புறம் போக குதிரை கிடைக்கும். கொல்லப்புறம் போனவே பார்த்தா பெரிய தோட்டத்துக்கு வந்துட்டா. என்ன தோட்டம் பண்றீங்க? பூசணி தோட்டம். பூசணிக்காய் தோட்டத்துல அந்த இடத்துல குதிரை ஒண்ணு மேய்ஞ்சிருக்கு. அப்ப இந்த அந்த 3 முட்டாள் ஒரு முட்டாள் சொல்றேன். என்ன சொல்றேன்? இங்க வர்றா குதிரை முட்டை போட்டு வச்சிருக்கடா நல்லா. அந்த பூசணிக்காய் பார்த்து சொல்றேன். பூசணிக்காய் பார்த்து முட்டா பையன். அப்ப பாத்துங்க எந்த அளவுக்கு அதிகாரி இருப்பாண்டு. அப்ப சொல்றேன் இன்னொரு முட்டாள் சொல்றேன் குதிரை முட்டை நின்றுகிட்டு போடாரா நின்றுட்டு போட்டா முட்டை உடஞ்சிருவோம்ல. ஆமா அப்படின்னு சொல்லி ஒரு முட்டாள் சொல்றேன். அடுத்து ஒரு முட்டாள் சொல்றேன். எப்படி சொல்றேன்? குதிரை முட்டை படுத்துட்டு தான்டா போடுறேன் அதான்டா முட்டை நல்லா இருக்கா புண்டு. அப்ப பார்த்தா தோட்டத்துக்காரன் வந்துட்டாப்புல. போய் தோட்டத்துக்காரன் வந்தது என்ன சொல்றாப்புல பூசணி தோட்டத்துக்காரன் வந்துட்டேன். வந்தது என்ன சொல்றாப்புல டேய் என்னடா நினைக்கிறீங்க என்னடா நினைச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டே சொல்லிருக்காங்க. குதிரை இருக்கா எங்களுக்கு வந்து குதிரை முட்டை தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. குதிரை முட்டைக்கு ஆசைப்பட்டிருக்காங்க பாருங்க எப்படின்னு. அவங்க பாத்தீங்கன்னா ஆஹா இன்னைக்கு தாக்க நல்ல முட்டாள மாட்டிக்கிட்டாங்க. நீங்க பூசணிக்காய் தோட்டத்தை அப்படின்னா பறிச்சு கொடுத்தோம்னா சண்டாளைங்களா அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பூசணிக்காய் பிடிச்சி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அவள் ஆர்வத்துல இருக்கேன். என்ன வேலை கேட்டா தருவாங்க உழக்க அப்படின்னு சொல்லிட்டு பூசணிக்காய் பிடிச்சி கொடுக்க. இல்ல இந்த மூத்த முட்டாளு பூசணிக்காய் தலையில வச்சுக்கிட்டு ரங்கு நடங்க பார்த்தா ஆலமரத்து கீழே வேறு இருந்திருக்கு. வேறு தடிக்கி விட்டு கீழே மட்டாறு உழுக பூசணிக்காய் தெரிக்க. பூசணிக்காய் தெரிச்ச பக்கத்துல வந்து ஒரு 10 முய கடத்துக்கு முய தாவி ஓட. முய தாவி உடனே என்ன சொல்லிக்க இங்க வர்றா குதிரை குட்டி என்ன முட்டை உடனே குதிரை குட்டி என்ன மனுஷன் தாவி ஓடுங்க வர்றாண்ட. அந்த அடுத்த ஒரு முட்டாள் சொல்றியான். என்ன சொல்றியான்? குதிரை முட்டை உடச்சுமே இந்த ஓட்ட ஓடுதுன்னா குதிரை இந்த குதிரை குட்டி எடுத்து வளர்த்தா என்ன ஓட்ட ஓடும். அப்ப இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு முட்டாள் இருக்காங்க பாத்துங்க. அந்த அளவுக்கு முட்டாள் இருக்க கூடாதுன்னு சொல்லி இங்க நான் சொல்லி கொண்டு அதனால இந்த நாடகம் ஏன் நடக்கின்றது எதற்காக நடக்கின்றது கேட்டால் விருது
விருதுநகர் மாவட்டம் நரிக்கடி ஒன்றியம் டி கட்டமன் குளம் ஊராட்சி கிழவிக்குளம் கிராமத்தில் அருள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வாழவந்தன் அம்மன் முள்ளப்பாரி உச்ச விழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும் அனைவரும் காண வருக. பிறகு வருடம் சுக்குலபட்சமும் ஆணி மாதம் 29ஆம் தேதி 14/9/2021 செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணி அளவில் மேற்படி கோயில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் தலைவர் உயர் திரு MAK பாலகிருஷ்ணன் நிறுவன MAK கல்வி அறக்கட்டளை சென்னை உயர் திரு MAK ராஜகோபால் நிறுவன MAK கல்வி அறக்கட்டளை சென்னை உயர் திரு ராஜகோபால் கிருஷ்ணன் ஊராட்சி மன்ற தலைவர் இவர்கள் தலைமையிலும் முன்னிலும் உயர் திரு காவல்துறை சாய்வு ஆய்வாளர்கள் நரிக்குடி உயர் திரு கிராம நிர்வாகி அலுவலர்கள் சொரிக்குளம் குரூப்ஸ் இவர்கள் முன்னிலும் தலை சிறந்த நடிகர்களை கொண்டு நடத்தக்கூடிய நாடகமும் ஸ்ரீ வள்ளித்திருமணம் சிறப்பாக நடைபெறும். நடிப்பேசிய நாயகன் நடிப்பேசிய தண்டல் நடிப்பேசிய மன்னன் என்று அழைக்கக்கூடிய பாசத்துக்கு மறைவுக்குரிய அறிமுகமா திட்டுக்களை சேர்ந்த TS ராஜ முகமது அவர்கள் இவர்களுடைய வேடன் வேலன் விருது அடித்து காத்துக் கொண்டிருக்கிறார். வசன பேரரசி வசன சக்கரவர்த்தி பாசத்துக்கு மறைவுக்குரிய அன்பு சகோதரி MSR மனோரஞ்சனி அவர்கள் ஸ்ரீ வள்ளியார் அடித்து காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று அவரா அவருக்கென்று பாட்டா அதுக்கு மல்லி துட்டுப்புடன் பேசக்கூடிய தஞ்சாவூரை சேர்ந்த P தங்கமணி அவர்கள் இவருக்கு மடையிலே நாரன் அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். வசன பேரரசு வசன சக்கரவர்த்தி மண்ணின் மைந்தனமாகிய இந்த ஊரின் மருமகனமாகிய பாசமிகு அன்பண்ணா வள்ளி மர்ச்சனை சேர்ந்த PA அன்பு முத்துச்சாமி அவர்கள் மடையை நம்பிராஜன் அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டு கண்டு அவரா அவருக்கென்று பாட்டா ஆரமணி கலையரசு ஆரமணி பின்பாட்டு அழைக்கக்கூடிய சுவாசத்துக்கு மரியாதை கூடிய அருமை அண்ணா KR ராமதாஸ் அவர்கள் இவருக்கு மடியிலே ஆரமணி பின்பா ஆணிமுகனே ஆதி முதலானவனே பானை வைத்தோனே பக்தர்களே காப்பவனே பொருளே உத்தமனே கணேசா கணேசா ஏழுமையா இந்த ஏழை முகங்காருமையா பிள்ளையாறு கோவிலுக்கு பொழுதுருக்க பிள்ளையாறு இந்த பிள்ளையாறு பிள்ளையாறு இந்த பிள்ளையாறு பிள்ளையாறு கோவிலுக்கு பொழுதுருக்க பிள்ளையாறு இந்த பிள்ளையாறு பிள்ளையாறு இந்த பிள்ளையாறு குலுக்கி விரிக்கிட்டு குடங்களையும் தூக்கிக்கிட்டு தடுத்து நட போட்டுக்கிட்டு சாடையே பார்த்துக்கிட்டு குளத்தங்கர உரத்திலே அடங்கப்பா கணேசா மயக்க வருகையிலே கூட்டமா வந்திருக்கும் இவங்க நோட்டம் தனக்குறுத்தி இல்லாமே தனக்குறுத்தி இல்லாமே கொடைக்குறுத்தி பேப்பிலையே பூசிக்கிட்டு ஒரு நாள் கிண்டிவிட்டு வேசிக்கிட்டு பூசையே சுங்கமாவும் காக்கா கூடு கட்ட மாட்டுதடி இருக்குமணி கொடி சொந்தமாவும் இருக்குமணி இருக்குமணி கட்டி போட வந்து பிள்ளையாறு இந்த பிள்ளையாறு பிள்ளையாறு நன்றி நன்றி. கோடியடி குமரன் கொட்டுமரசு வேந்தன் பாசத்துக்கு மரியாதைக்குரிய அறிஞர்பா கல்லுக்குடியை சேர்ந்த VM சிங்கத்துறை அவர்கள் நம்முடைய மிருகனம் அண்ட் தொப்பி அண்ட் டோலா
பலவாத்திய புகழ் பலவாத்திய மண்டல அழைக்கக்கூடிய மதுரை மீனாட்சிபுரத்தை சேர்ந்த எம் சரவணகுமார் அவர்கள் விரும்புகிறது ஆல்ரவுண்டர் கீழ் ரவுண்ட். போடுவாமா நல்லா நல்லா நொறுக்கலையா நொடுக்கிட்டு தெருவில் தெரிய வேண்டியதானே. எங்களுக்கெல்லாம் தாய் தண்டமாக விளங்கக்கூடிய பாசத்துக்கு மரியாதைக்கூடிய அருமைப்பா இடச்சி உரிமை சேர்ந்த வெற்றிவேலு அப்பா அவர்கள் விரும்புறது சீனன் தாளம். என்ன பே அவளை முடிஞ்சு வச்சா சன்னி எனக்கு சப்பு எங்க அப்பாவுக்கா? ஆமா ஆமா ஆமா. எங்களுக்கெல்லாம் சிறந்த ஒரு முறையில் ஒளி ஒளி அந்த அமைப்பு பாசத்துக்கு மரியாதைக்கூடிய சென்றடங்களும் தனக்குன்னு ஒரு வெற்றி பரிசு கொண்டு வரக்கூடிய ஸ்ரீ மீனாட்சி ரேடியோஸ் உரிமையாளர்